ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சிருங்க. அதுதான் லாஸ்ட் டேட்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எல்பிஜி கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ற நபரா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க சீக்கிரமா பண்ணி முடிச்சிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி அப்படின்னா, இப்ப நீங்க வந்து மானியத்துல வாங்கக்கூடிய நபரா இருக்கும் பட்சத்துல அந்த மானியமானது கட் ஆயிரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இகேஒய்சிய 23ஆம் தேதிக்குள்ள நம்ம முடிக்கல அப்படின்னா நம்மளுடைய வெரிஃபிகேஷன் வந்து நடக்காது. இப்ப இந்த வெரிஃபிகேஷன் நடக்கல அப்படின்னா அடுத்தடுத்து நீங்க கேஸ் வந்து சிலிண்டரை நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா புக் ஆகவே ஆகாது. ஸோ எவ்வளவு சீக்கிரத்துல இந்த இகேஒய்சி அதாவது இந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள்ள நீங்க முடிக்கிறீங்களோ அடுத்தடுத்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கேஸ் சிலிண்டர் நீங்க புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா புக் ஆகவே ஆகாது. இகேஒய்சி ஏன் கட்டாயம், எப்படி பண்ணணும், அதுவும் குறிப்பா ஆன்லைன்ல பண்ணலாமா ஆஃப்லைன்ல பண்ணணுமா அப்படிங்கறத முழு விவரத்தை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டீட்டெயிலா வந்து இது புரியும். இப்ப உங்க வீட்ல பாத்தீங்கன்னா இந்தியன் கேஸ் யூஸ் பண்ணலாம், ஹெச்பி கேஸ் யூஸ் பண்ணலாம், பாரத் கேஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இதை சுத்தி நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த இகேஒய்சி அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே கட்டாயம் அப்படிங்கறது வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நம்மள சில பேர் பாத்தீங்கன்னா அதை கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனா நம்மள சில பேர் பாத்தீங்கன்னா இகேஒய்சி அப்படிங்கறத முடிச்சிருப்பாங்க. இந்த இகேஒய்சியை அப்படி கன்ஃபார்ம் முடிக்கணும் அப்படின்னா இப்ப நீங்க அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கேஸ் சிலிண்டர் நீங்க புக் பண்றப்ப ஈஸியாவே உங்களுக்கு புக் ஆயிடும். ஆனா இந்த நீங்க பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்து நீங்க புக் பண்றதப்ப உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அது ஏன் அப்படிங்கறத வந்து நம்ம விஷயத்தை பார்க்கலாம். இப்போ இந்த இகேஒய்சி ஏன் கட்டாயம் அப்படின்னு பார்த்துட்டா இந்த கேஸ் பில் புக்கு உங்க பேர்ல தான் இருக்கா, அதை நீங்க தான் யூஸ் பண்றீங்களா இல்ல உங்க பேர் வச்சு வேற யாராவது யூஸ் பண்றாங்களா, அதே மாதிரி உங்க கேஸ் அந்த புக்ல வந்து நீங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆதார்லயும் அந்த கேஸ் புக்ல இருக்கிறதையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இந்த பயோமெட்ரிக் மூலமா இந்த யூஸ் பண்ற நபர் நான் தான் அப்படிங்கறத நீங்க ப்ரூஃப் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த இகேஒய்சி அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ மோர் ஓவரா ஏன் இந்த ஒரு வெரிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மானியத்துல கொடுக்கக்கூடிய சிலிண்டர் யூஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க தான் இந்த சிலிண்டர் வந்து யூஸ் பண்றாங்களா இல்ல அவங்க பேர் வச்சு வேற யாராவது யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கிராஸ் செக்கிங் வெரிஃபிகேஷனுக்காக தான் இந்த ஒரு இகேஒய்சி அப்படிங்கறது வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த இகேஒய்சி நீங்க வந்து ஆகஸ்ட் 23க்குள்ள பண்ணி முடிக்கல அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்துட்டா உங்களுடைய பேங்க் கேஸ் புக்கானது ஹோல்ட் பண்ணப்பட்டுரும். அடுத்து நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா கேஸ் நம்ம புக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு புக்கிங் வந்து பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் வந்து பண்ணல. ஸோ அதனால உங்களுடைய புக்கானது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, மானியத்திலையும் இந்த கேஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மானியமானதும் பாத்தீங்கன்னா கட்டாக சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த ஹோல்டானது நமக்கு வந்து அந்த மானியம் அப்படிங்கிறது கட் ஆகக்கூடாது அப்படின்னா கட்டாயமா நீங்க வந்து ஆகஸ்ட் 23க்குள்ள இந்த இகேஒய்சி வெரிஃபிகேஷனை கண்டிப்பா நீங்க பண்ணி முடிச்சிருக்கணும். அதாவது அரசாங்கம் இப்பதான் இந்த டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஜூலை 30ஆம் தேதிக்குள்ள இந்த இகேஒய்சி வெரிஃபிகேஷனை நீங்க வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்மள நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள்ள வந்து சொல்லியிருந்தாங்க. அப்பயும் பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் பேர் முடிச்சிட்டாங்க, சில பேர் வந்து முடிக்கல. ஸோ அதனால ஓவரா எக்ஸ்ட்ரா 1 வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகஸ்ட் 23க்குள்ள வந்து கட்டாயமா இந்த வெரிஃபிகேஷன் பண்ணியே ஆகணும். அதுக்கடுத்து நீங்க எக்ஸ்டெண்ட் டேட் கேட்டா கண்டிப்பா நாங்க தர மாட்டோம். உங்களுடைய கேஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டுல தான் இருக்கும். ஸோ நீங்க அடுத்தடுத்து வந்து கேஸ் புக் வந்து நீங்க புக்கிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கேஸ் புக்கானது புக்கிங் ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ நீங்க கட்டாயமா ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய சிலிண்டர் வந்து அடிக்கடி நம்ம புக் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இகேஒய்சி வெரிஃபிகேஷனை கட்டாயமா பண்ணி முடிச்சிருந்திருக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதுக்கு வந்து ரெண்டு வழியில நம்ம இந்த வெரிஃபிகேஷனை வந்து முடிச்சிருக்கலாம். ஒன்று ஆஃப்லைன்ல, இன்னொன்று ஆன்லைன்ல. ஈஸியா சொல்றேன், ஆன்லைன்ல பண்றோம் அப்படின்னா சிம்பிள். உங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய இ சேவை மையத்துல போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இகேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணணும் சிலிண்டருக்கானது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து ப்ரூஃப் கேட்பாங்க. உங்களுடைய வந்து கேஸ் புக்கும்
பிளஸ் ஆதார் கார்டு அப்படின்ட்டு கேட்பாங்க. அதை நீங்க ரெண்டுமே கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் இல்லைன்னா 5 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்துட்டீங்கன்னா உங்க வெரிஃபிகேஷனை முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் ஆஃப்லைன்ல பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு சிலிண்டர் போடுவாங்க இல்லையா, வரக்கூடிய நபர்கிட்ட வந்து இந்த மாதிரி இகேஒய்சி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதும். அவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களோட ப்ராசஸா அந்த இடத்துலயே உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் சிம்பிள் தான். இந்த இகேஒய்சி அப்படிங்கிறத நீங்க ஆகஸ்ட் 23க்குள்ள கட்டாயமா எல்லாருமே முடிச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அடுத்தடுத்து நீங்க கேஸ் வந்து நீங்க புக்கிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இகேஒய்சிங்கிறத முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களால வந்து கேஸ் வந்து புக் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யாருக்கெல்லாம் தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து மற்ற எல்லாத்துக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓவராலா நம்ம வந்து சேனல்ல நிறைய வீடியோஸ் இன்ஃபர்மேஷனா தான் போட்டிருக்கோம். அதையும் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.